அன்புராணி என்ன நொன்னப்பா பசி எடுக்கு காலையில முட்டை போட்டா கொடுக்க வேண்டாம் எனக்கு ஏய்த்து பேசாத புருஷனை ஏய்த்து பேசக்கூடாது பைபிள் சொல்லுதுல சத்த ஏறிட்டு இருக்கு இன்னைக்கு உங்க அப்பா மொழி சொன்னாரு கொஞ்சம் கஷ்டம் சொன்னாரு அப்பவே நான் தெரிஞ்சுக்கணும் சரியா கட்டிவிட்டேன் அன்புராணி பேரச்சுக்கிட்டு ஏசப்பா நெய்த்து பேசிட்டு இருக்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனோம் அதான் இல்ல கை நீட்டி அடிச்சு கூட பாத்துக்கா சரி ஏதாவது சாப்பாடு கொண்டு வா சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வா பாஸ்ட் வர டைம் எல்லாம் யாசிக்கிட்டு இருப்பா சீக்கிரம் கொண்டு வா டென்ஷன் ஆகிட்டு பண்ணி இவ என்ன பண்ணிட்டு இருக்கா கிளம்பலையே நீங்க என்ன பண்ணி டிவி என்ன கை படிச்சியா நீ படிச்சியா சங்கீதம் 152 படிச்சியா நமக்கே தெரியாது உனக்கு டெஸ்ட் பண்ண அப்பா டெஸ்ட் பண்ணாத அது ஆண்டர் டெஸ்ட் பண்ணுவாரு ஆமா நீ படிச்சியா பழைய பாட்டு படிச்சியா வெளிப்படுத்த விஷயம் பழைய பாடலாம் இருக்கு ஆமாங்க எனக்கு தெரியும் வெளிப்பாடு ஆமா வச்சு இல்ல புது ஏற்பாடு தானே சொல்லுப்ல வாய் திறந்து முடிச்சுட்டு இருக்க டைலாக் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த உலகம் பார்த்துட்டு இருக்கலாம் நம்மள சரி இந்த பாரு சண்டை போட்டா அங்க போய் பாசிட்டு போட்டு விட கூடாது சரியா அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் ஆமா சரி வாங்க போவோம் ஆமாங்க கிளம்பியா ஆமா டீ வா போன் சீக்கிரம் சபைக்கு போகணும் அவரும் ஆரம்பிச்சிருவாரு வாங்க போவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் பதில் கொடுப்பார் பதில் கொடுப்பார் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் கூப்பிடுனே பதில் கொடுப்பார் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் எஸ் இன்று உண்மையாக எஸ் எஸ் ஹalleluya அன்புராணி ஒரு தோசை கூட எனக்கு கொடுக்குறாங்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மக்கள் பிள்ளையா சங்கீதம் எனக்கே தெரியாத விசுவாசம் தேவ செய்திக்காக கடந்து செல்வோம். நேற்று நான் சார்ந்த உபவாசம் பண்ணிட்டு போது நாளைக்கு இன்னும் வார்த்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டபோது கருத்தை கொடுத்த வார்த்தை என்னன்னா இப்போ வந்து நிறைய மனுஷங்க வந்து பேருக்கு தானே வாங்கிட்டு இருக்காங்க. அன்புராஜின் பேர் வச்சுருப்பாங்க அன்பே இருக்காது. இங்கே வந்து நல்லா சொதரம் கொண்டாடி அடிக்கும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கான சர்ச்சுக்கு வரோம் சொல்லுங்க. சர்ச்சுக்கு சொல்லுங்க சொல்லலாம் ஆசீர்வாதக்காரதா சர்ச்சுக்கு வந்து ஆசீர்வாதம் ஆண்டவரே. எனக்கு வந்து நல்ல சபைக்கு வந்து பலன் வேணும். அதுதான் வரேன். சபைக்கு பலன் வெளிய அப்ப கொடுத்து தர மாட்டான். எனக்கு நல்ல படிக்கணும்னால தான் நான் சபைக்கு வரேன். தெரியும் சபைக்கு. எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு தோண்டி வளர்த்து கடை. இங்க மட்டும் சபைக்கு வந்தா போதுமா? நம்ம வந்து இயேசு அறையாமக்கிட்ட போய் நம்ம அவங்ககிட்ட போய் இயேசு பற்றி சொல்லணும். சொல்லி அவங்களுக்கு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் அவங்களுக்கு முன்னாடியே வாழணும். அவங்க முன்னாடி சண்டை போடக்கூடாது, கோவப்படக்கூடாது, அன்பா பேசணும். அதை உண்மையாக வாழ்க்கை உனக்கு தான் யாரும் ஜோமுன்னு சோதனை ஜோமி
ஒரு செய்தி. பசுமம் ஜோனி வீட்டிற்கு சென்ற பிறகு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ சமாதானமா இருப்போம். ஒரு வேற பாச நம்மள தாக்கி தாக்கி வேற பேசிட்டு இருக்கேன். அன்புராஜ் அன்புராஜுங்க, நான் பேரை மாத்த போறேன். ஆமா, சும்மா நம்மளே பேசிட்டு இருக்காரு. சண்டை காரணம் நீ தான் புரிஞ்சுக்க. புரியாம நீ பேசாத. வாய் அப்படியே உணர்ந்த அபிஷேக் அங்க பாப்பா பாப்பா இங்க சும்மா வானத்து போட்டு குடிச்சிருக்கீங்க. ஒன்னால அவருக்கு என்ன தாக்கி பேசுறாரு பாஸ்டர். இப்போ எனக்கு இது எவ்வளவு இருந்துச்சு இல்ல, அடிச்சு கூட சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கேன் பாத்துக்க. அதெல்லாம் அப்படியே கை நிக்கி பாத்துக்க, அப்படியே நிக்கி பாத்துக்க. பேசுறியா கை சர்ச்சுக்கு போயிட்டுடா வேண்டாண்டா, அன்பு 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 சகத்து தாங்க மாட்டேங்க. நல்ல வேலை நல்ல வேலை ஆண்ட ஒருத்திக்கு ஒண்ணு வச்சாம்பா. 10 நாள் செத்தேன் 10 அளவு. சரி இப்ப என்னதான் செய்யணும்? என்ன உனக்கு வீட்டுக்கு நான் வந்தாலே தலை வலிக்கு. சரி இப்போ ஒண்ணு இல்லை. இப்போ சாப்பாடு என்ன வச்சுருக்கேன்? சாப்பாடு தானே வாங்கிடுவோம். சாப்பாடு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. எப்படி பேசுற பாருமா. போன வாரம் சிக்கன் வாங்கி தரலையானா அதெல்லாம் மறந்துடுவா. நீ எழுதி போட்டு தான் நான் வாங்கணும். ஆமா, வேலை பேர் யார் சம்பாதிக்கா? உங்க அப்பாவை சம்பாதிக்காரு. பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன தெரியல. வீட்டுக்கு வந்தாலே ஒரு மாதிரி என்ன தெரியல. வீட்டுக்கு வந்தாலே சரி பிரச்சனை. சும்மா அமைதியா இருக்கு. என் பிள்ளை தலை வலிக்க, எனக்கு தலைலாம் ஒரு மாதிரி பிசாசு வந்த மாதிரியே இருக்கு. ஒரு மாதிரி தலை இந்த மாதிரி வந்துட்டான். பிசாசு வந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. தலை சுத்துது பாரு. சண்டை போட்டு என்ன ரிமோட் கொடு. படிப்புல ஒண்ணும் கிடையாது. அப்பெல்லாம் எவ்வளவு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டா தெரியுமா? ஆமா, நீ ஃபெயில் ஆயிட்டு வந்திருப்ப. நான் அப்படியா டாப் மார்க் கேட்டு பாரு. யாருனாலே என்ன பத்தி தெரியும். அன்பு பேசாத. அன்பு ராணி பேர வச்சுக்கிட்டு அன்பு செலுத்து புருஷன். இன்னைக்கு அது அன்பு செலுத்திருக்கல. நான் நேசிக்கிறேன் ஒரு கல்யாணம் நினைக்க மாட்டேன் அப்படின்னு முட்டிச்ச பேர் தலைவலி தான். இது வேற பிசாசு மாதிரி எனக்கு ரொம்ப முடியல. சமைக்கல வைக்கல. என்ன இது வீடா நரகமா இருக்கு. பிசாசு வந்துட்டா வீட்டுக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள அதான் அப்படி நடக்கு. ஒரு சமம் கிடையாது. பாத்திரம் தூக்கி எரியாத பத்துக்கா ஏமால போனாடி தூக்கி போட்டு அடிச்சிருக்கோம். அன்புரியா வா, நம்ம போகிறோம். பெற மாட்டா உங்க அப்பா இருந்தா பட்னி நீ கிடைப்ப. எப்படி வாரியா? அவ கிடந்தா மூத்தம்மா அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. செல்வி நீ விளக்கே மாட்டோம். உங்க அம்மா கூட இருக்கு. வா நம்ம. ஆமா நீ வெளியே போய் சாப்பிடு. பணத்தை விளக்காம
பரிசுத்தம் இல்லாத இடத்துல தேவன் இருக்க மாட்டாரு. இங்க அசுத்தம் தான் இருக்கு. அதனால நாங்க இருக்கோம். வீட்டுல என்ன வீடு அமைதியா இருக்குன்னா நீங்களே நாங்க ஃபுல்லா எல்லாம் சண்டை போட்டு சொன்னா வீட்டுல எல்லாம் சண்டை போட்டு இருக்காங்க. ஆனா நாங்க நிம்மதியா இருக்கோம். நம்ம உபவாசம் மட்டும் தான் வச்சுக்கிறோம். 40 நாள் வாசம் பண்ணி இல்ல 4 நாள் வாசம் பண்ணி எங்களுக்கு என்ன பரிசுத்தம் இல்லாத இடத்துல தேவன் இருக்க மாட்டாரு. அப்பா வீட்டு வந்தாச்சு. டிராபிக் என்ன இந்த உலகம் எங்கேயோ வெயில் இருக்கு சார். பைக்கும் ஓட்ட முடியல. வாங்க உட்காருமா. சரி சத்தனடா இங்க வா, அங்க அம்மா ரூம் போகாத. இங்க வா. அம்மா ரூம் போகவே போகாத. அம்மா சாந்தா. அம்மா சார் நம்ம ஏசி போடு. படுத்து. ஏசி ஆன் பண்ணு. படுத்து. அப்பா வந்திருக்காங்க நினைக்கிறேன். நீங்க சொன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா பயங்கரமா போகிறாங்க. நீ அமைதியா அவங்க ஏசி போட்டு தூங்குறாங்கன்னா நம்மளும் ஏசி போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணுமா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சமயம் நம்ம ரூம்ல இருக்கோம். கொசுவா என்ன செய்வோம்? கொசு பத்தி கூட வைக்க மாட்டாங்க. ஏதோ சத்தம் நிற்கப்பா. பாசு நிற்கிறோ. பாசு நிற்கா என்ன செய்ய அவர்கிட்ட போய் மாட்டிட்டோம். உங்கள் அம்மா எல்லாத்தையும் சொல்லிடுவா. வாயடி வா சொத்த போட்டு போவோம். சொந்த பாச அவனுங்க பேசுகிற எந்த பாச ஃபோன் பண்ணி தான் நானே வந்துருப்பேன். பாச நீங்கள் திடீர்னு வந்தீங்க. என்ன சார் நீங்கள் தரசம் இல்லாமல் வர மாட்டீங்களா பாஸ்டர்? குடும்பத்தை பற்றி ஒரு கருத்து பார்த்தேன். குடும்பத்தை விசாரணை செஞ்சுட்டு தான் போகிறேன். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? பாஸ்டர் உண்மையில் நான் இதுக்கப்புறம் நான் போய் சொல்ல விரும்பல. கொஞ்சம் நான் சரியில்லை பாஸ்டர். ஆமாம் வார்த்தையில் நான் இல்லை பாஸ்டர். சும்மா வந்து அப்படியே எனக்கு தர்சனா அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. வீட்டில் ஒரே ஒரு மூலமே இல்லை. ஆமாம் அதான் நீங்கள் வந்து அவர் அம்மா கூப்பிட்டு வரப்பட பாஸ்டர்னு சொல்லி உள்ளே கிடப்பா. சுதர்மா நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அப்பா பாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டேன். ஆமாம் நீ எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணால் பண்ணிக்கோப்பா. ஆமாம் பிசாசு இருக்குன்னு சரி. இதுக்கப்புறம் நீங்கள் மூஞ்சி தூக்கிட்டு கசப்பெலாம் வச்சுருந்தா ஒரு வேலைக்கு ஆகாது. என்ன அனுப்பி செல்வி? எல்லாம் சொல்லிட்டீங்களா? ஐயோ நம்மளால எதுவும் செய்ய முடியாதே. சொல்லு பிசாசு இருக்குங்க பாஸ்டர் சொல்லுங்க. வந்துடலாம் சொல்லு. நீ சொல்லு. நீ எதுனா மனசு வைக்காத. நான் ஏன் மனசுல எதுவுமே இல்லை. எப்படி பேசணும்? சரி இப்போ சண்டை போடாத. பாஸ்டர் முன்னாடி பேசாத. விடு. இப்போ மன்னிக்க மாட்டேயா ஆண்டவர்? சரி மன்னிப்பேன். மன்னிச்சிருப்பா. அன்பு சரி மன்னிச்சிரு. மன்னிச்சிருமா. அம்மாட்ட ஒவ்வொரு ஆயிரம் அங்கே போய் நின்று சரி பாஸ்டர் எல்லாருக்கும் நாங்கள் என்ன செய்ய முட்டி போடுதுப்பா பாஸ்டர். நீங்கள் இப்போ நாங்கள் என்ன பண்ண பாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். பிசாசை எதிர்த்துக்கணும்னா எபிசியர் 6:10-12 வசனத்தை படிச்சு பாருங்கய்யா. படிச்சிருக்கேன் பாஸ்டர். ஆனால் பிசாசை எதிர்கொள்ள முடியும். பாஸ்டர் படிச்சிருக்காங்க. அது ஒன்றும் ஏன் இல்லையே. வர்க்கம் இல்லை, பட்டயம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆண்டோட தூரம் எல்லாம் மாறும். பாரு பாஸ்டர் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் போராட வேண்டாம் அன்புராணி, அன்பு செல்வி. ஆமாம் நீயாச்சும் ஒழுங்கா அன்பா இது வாழுவோம். என்ன சொல்ற? சரி நீங்களும் அன்பா இருக்கேன், நானும் அப்பா அன்பா. மன்னிச்சிருப்பா. கும்பிடுதேன் காலால விழுந்துட்டாப்பா. காலைல ஒன்று வேண்டாம். சரி ஜோம். சமாதி
மாதிரி. ஆமென். அப்பா, அப்பதான் மனசுல சந்தோஷம் இருக்கு பாஸ்டர். அப்பதான் ஃப்ரீயா இருக்கு. உண்மையிலே வீடு மாதிரி இருக்கு பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். இனிமே நாங்களும் அன்பா இருந்து நீங்க சொல்ற ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போற மாதிரி நாங்க இல்லாம உண்மை மனசா சொல்றேன் பாஸ்டர். உண்மையில முந்தி அப்பதான் நினைச்சேன் சர்ச்சுக்கு போகணும் தசம கொடுத்தோமா அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சேன். என்ன அன்பு இன்னும் வார்த்தைப்படி நடக்க பாஸ்டர். பேர் பேசுறவங்க நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு தான். சரி பாஸ்டர். சார் இங்கேயே விட்டுறோம். பழைய போ சத்தானே. நாமத்தினால அப்பளை போ சாதனை உனக்கு இடம் இல்லை. இயேசு நாமத்தினால போ. இயேசு நாமத்தினால. ஐயோ ஐயோ உடம்பு எரியுது. என்னால இதுக்கு இருக்க முடியல. என்னால முடியல. இது போலதான் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக குடும்பத்துல, கிறிஸ்தவர்கள் குடும்பத்துல காணப்படாத ஒண்ணா தான் இருக்கிறது இன்னைக்கு அன்பு தணிஞ்சு போன ஒரு காலத்துல தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் பேர் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் கர்த்தருக்குரிய ஒரு குணாதிசயம் நம்மளுக்குள்ள காணப்படணும். யாவரும் அன்போடு காணப்படணும். இதுதான் இந்த ஸ்கிட்டோட கருத்து. நன்றி. அடுத்ததாக பாடணும், பேசணும், ஒரு டான்ஸ் ஆடிடலாமா? என்ன தம்பி, ஆட்கள் புதுசா இருக்காங்களே, யாரும் இல்லை. எல்லாம் நம்ம கர்த்தர் மகிமைப்படுறோம் பார்க்க வந்திருக்கேன். இல்ல ஆடிடுவாங்களா இப்படி? தெரியல. என்ன பாட்டு? பாட்டு என்ன, எல்லாம் நம்ம கிராமத்து பாணியில வந்திருக்காங்க. சரி, நாங்க எங்க ஸ்டைல்ல டான்ஸ் ஆடுறோம். கரையப்பா. ஆமா. சரி, கரைக்கு வந்து நம்மளோட பிள்ளைங்க நமக்கு டான்ஸ் பண்றாங்க. எல்லாம் கரவாணி வராங்க.